பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, கர்த்தரின் காருண்யம் உன்னை உயர்த்தும். இன்றைக்கி நிறைய பேர் தூரத்தில் போய் வாழ்வதற்கு பயப்படுறாங்க. தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டோ சொந்த பட்டணத்தை விட்டோ. ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு பலவேறு இடங்களில் நம்மை அனுப்புகிறார். அந்த அனுப்புதல் பலவேறுபட்ட விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறலாம். படிப்பு நிமித்தமாக தூர இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். வேலை நிமித்தமாகவோ திருமணத்தின் நிமித்தமாகவோ பலவேறு பகுதிகளில் தேசத்திலேயோ தேசங்களிலேயோ கர்த்தர் நம்மை அனுப்பக்கூடும். ஆனால் இப்படி ஆண்டவர் நம்மை நம்முடைய சொந்த இடத்துலேருந்து வேறே இடங்களுக்கு அவர் ஒரு நோக்கத்தோடு அனுப்பும்போது நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படியாக தூரத்தில் போக வேண்டிய நேரத்தில் நாம் படித்தது, நம்முடைய பயிற்சிகள், நம்முடைய உறவுகள் கூட கைவிடலாம் அல்லது அதிகமாக பிரயோஜனம் இல்லாததாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காருண்யம், அவர் நம்ம எந்த இடத்துல கொண்டு போனாலும் அந்த இடத்துல வைத்து நம்மை பாதுகாக்கும், நம்மை உயர்த்தும். இந்த நாளில் எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு தூரத்தில் அடிமைகளாக கொண்டு போன பின்பு பெர்ஷிய தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த நாட்களில் இருந்த ராஜாவினுடைய பெயர் அகாஸ்வேரு. இந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய நாட்களில் இந்த எஸ்தர் என்று சொல்லக்கூடிய கர்த்தரை உத்தமமாக பின்பற்றின இந்த ஒரு பெண்ணை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்துகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனையோ மனுஷையோ உயர்த்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பது தயவு அல்லது காருண்யம். ஆண்டவர் நேரடியாக தயவு காண்பிக்கிறார், மனுஷர்களின் மூலமாக கூட தயவு காண்பிக்கிறார். இந்த இடத்துல எப்படி இந்த எஸ்தர் பலவேறு வகைகளில் ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொண்டார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக எஸ்தருக்கு தயவு கிடைத்த இடம் இந்த அரண்மனை அதிகாரியிடம் இருந்து. எஸ்தர் ஏன் அரண்மனைக்கு வருகிறாள் என்றால், அந்த இடத்துல ஒரு ராணியை புதிதாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் நாடு முழுவதிலும் உள்ள கன்னி பெண்களை அந்த அரண்மனையில் கொண்டு வந்து அவர்களை அலங்காரம் செய்து சுத்திகரிப்பு செய்து ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போக வேண்டும். இந்த காரியங்களை செய்வதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த அதிகாரியிடமிருந்து எஸ்தருக்கு தயவு கிடைக்கிறது. தயவு கிடைத்தவுடனே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இதை நாம் வாசிக்கும்போது, கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்தை எஸ்தருக்கு அந்த அதிகாரி கொடுக்கிறார். இப்போது தயவு கிடைக்க ஆரம்பிக்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம், கர்த்தர் ஒரு நோக்கத்தோட எஸ்தருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்கிறார் என்று. அதை தொடர்ந்து நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. யார் யாரெல்லாம் எஸ்தரை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைத்தது. கர்த்தர் நம்மையும் கூட தூர இடங்களில் கொண்டு போகும்போது அங்கே தேவ அறிவு கூட இல்லாமல் காணப்படலாம். ஆனால் மற்றவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார், கர்த்தரை நாம் உண்மையாக பின்பற்றும் போது. மூன்றாவதாக ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்கிறது. ராணியாக தெரிந்தெடுப்பதற்கு அநேகரை இந்த இடத்துல சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ராஜா யாரை பார்த்து விருப்பப்பட்டு அவர் தயவு காண்பிக்கிறாரோ அந்த நபர் மாத்திரம்தான் ராணியாக மாற முடியும். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை
அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராஜாத்தி ஆக்கினான். இப்போ இந்த இடத்துல எஸ்தருக்கு ராஜாவின் இடத்திலிருந்து தயவு கிடைக்கிறது. உடனேயே அந்த தேசத்திற்கு ராணியாக நியமிக்கப்படுகிறாள். நான்காவதாக எஸ்தருக்கு ஒரு பெரிய ஆபத்தில் தயவு கிடைக்கிறது. யூதர்களை வெறுத்து யூதர்களை அழித்து விட வேண்டும் என்று ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர் அதிகாரி எழும்புகிறார். அவர் இந்த காரியத்தை ராஜாவின் மூலமாக செயல்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் அவர் தீவிரமாக செய்து கொண்டிருந்தார். அப்போது மொர்தேகா எஸ்தரை வளர்த்த தகப்பனார் இந்த மாதிரி எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், நீ ராஜாவின் இடத்துல இந்த காரியத்தை குறித்து பேசு. உடனே எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறாள், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாராகிலும் ராஜா அழைக்காமல் ராஜாவுக்கு முன்பதாக போனால் ராஜாவினிடத்திலிருந்து தயவு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சாக வேண்டும். போன 30 நாட்களாக ராஜா என்னை அழைக்கவே இல்லை, இப்போ எப்படி நான் ராஜாவுக்கு முன்பதாக போக முடியும்? உடனே மொர்தேகா திரும்பவுமாக செய்தியை சொல்லி அனுப்பிவிடுகிறார். என்னவென்றால் 14ஆம் வசனம், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அதனால் நீ துரிதமாக எதாகிலும் செய். இப்படிப்பட்ட நாட்களில் உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம் அல்லவா என்று உற்சாகப்படுத்தி விடுகிறார். உடனே எஸ்தர் ராஜாத்தி எல்லாரையும் ஜபிக்க சொல்கிறாள். எனக்காக நீங்கள் எல்லாரும் ஜபித்துக்கோங்க. 3 நாள் ஜபித்த பின்பு நான் என்ன பண்ணுவேன், சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்பேன். ராஜாவினிடத்தில் எனக்கு தயவு கிடைத்தால் கிடைக்கட்டும், அல்லது நான் செத்து போகிறேன் என்று தைரியமாக ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறாள். நடந்ததுன்னு எல்லாரும் ஜபிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ராஜாவுக்கு முன்பதாக, ராஜா அழைக்காமலேயே சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்பதாக போய் எஸ்தர் காணப்படுகிறாள். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டினான். அப்போ இந்த இடத்துலையும் பெரிய ஒரு ஆபத்து, யூதகுலம் முழுவதும் அழிய போகிறது. ஆனால் இந்த இடத்துல அதை தடுப்பதற்காக எஸ்தர் ராஜாத்தி ஒரு முயற்சியை எடுக்கிறாள். அந்த முயற்சியிலும் கர்த்தருடைய தயவு அவள் மேல் இருந்தபடியால் ராஜாவின் இடத்திலிருந்து தயவு கிடைக்கிறது. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ யூதர்களுக்கு வர இருந்த அந்த பேரழிவிலிருந்து எஸ்தர் ராஜாத்தி அன்றைக்கு அவர்களை காப்பாற்றுகிறாள். இப்போ இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த இடத்துல நம்மை அனுப்புனாலும், ஒரு சில இடங்களில் ஆண்டவர் நம்மை அனுப்பும்போது கர்த்தரை அறிந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நாம் மட்டும் தனியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருந்தார் என்றால் அந்த இடத்துல நமக்கு தேவையான கிருபைகளையும் காருண்யத்தையும் மனுஷ தயவையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால நம்ம எந்த இடத்துல ஆண்டவர் அனுப்பினாலும் நாம் ஆண்டவருடைய காருண்யத்தை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமைகளை சார்ந்து கொள்வதை காட்டிலும், பணபலத்தை சார்ந்து கொள்வதை காட்டிலும், நமக்கு தெரிந்த உறவுகளை சார்ந்து கொள்வதை காட்டிலும் கர்த்தருடைய தயவை நாம் அதிகமாக சார்ந்து கொண்டோம் என்றால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி நம் மூலமாக அவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த இடத்துல பாருங்கள், எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு அடிமையாக அந்த தேசத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கொண்டு போன ஒரு நபர் உண்மையும் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினபடியால் கர்த்தர் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இப்படித்தான் நம்மை நடத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தியை மாதிரி பெரிய ராணியை போல நாம் எல்லாரையும் ஒரே நேரத்தில் அவரால் என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. ஆனாலும் கூட கர்த்தருக்காக பலத்த காரியத்தை சமுதாயத்தில், தேசத்தில் செய்வதற்கு கர்த்தரால் நமக்கு கிருபையும் காருண்யத்தையும் தர முடியும். அதனால் நம்ம கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து கொண்டு வாழும்போது பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும்
செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பெரிய அற்புதங்களை செய்தீர், எப்படி நீர் உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர், உம்முடைய காருண்யத்தை கொடுத்தீர், இரக்கத்தை கொடுத்தீர், மனுஷ தயவை கொடுத்தீர் என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோப்பா. எங்களையும் கூட நீங்கள் எந்தெந்த இடத்துல அனுப்புனாலும் அந்த இடங்களில் உம்முடைய கிருபையை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.